நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, ஏனென்றா சின்ன பொடியனாக இருந்தாங்க, நபி அவங்களோட சந்திக்கக்கூடிய நேரத்தில் 10 வயது, நபி அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் 20 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அனஸ் இப்னு மாலிக்கை பார்த்து சொல்றாங்க, யா புனையா, யா புனையா, என்னுடைய அருமை மகனே, இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய வ லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின் ஃபஃஅல். என்னுடைய அருமை மகனே, காலையில மாலையில ஓண்ட உள்ளத்துல யாரோடும் எந்த மனக்கசப்பும் இல்லாம உனக்கு ஓண்ட உள்ளத்தை மெயின்டைன் பண்ணேலும் என்றா செஞ்சிக்கோ என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, யா புனைய ஃபதாலிக மின் சுன்னதி, என்னுடைய அருமை மகனே, யாரோட மனக்கசப்பு இல்லாம உள்ளத்தை மெயின்டைன் பண்றது இருக்குதே, இது என்ற சுன்னத் என்பதாக சொன்னாங்க. நாங்க பல சுன்னத்களை பத்தி பேசுறோம், ஆனா உள்ளத்துடைய சுன்னத்துல அடிப்படையான ஒரு விஷயம் தான் யாரோட கோபம் இல்லை. யாருடைய தவறையும் நாங்க மன்னிப்போம், மறந்துடுவோம், மறைப்போம், நான் தவறு செஞ்சா மன்னிப்ப கேட்போம், முடிச்சு கொள்வோம், ஆனா யாரோட முறுவல் இல்லை, யாரோட மனக்கசப்பு இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அதே ஹதீஸ்ல தொடர்ச்சியாக நம்பி அவங்க சொல்றாங்க, ஃபமன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி ஃபமன் அஹப்பனி கான மஇ ஃபில் ஜன்னah. யார் என்னுடைய இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறாங்களோ அவர் என்னோட முஹப்பத் வச்சிட்டார், யார் என்னோட முஹப்பத் வச்சாங்களோ என்னையோட சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார். எனவே ரமதானுடைய மாதத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுதான் நான் மீட்டி சொல்றேன், தராவீஹ் நோக்கம் அல்ல, கியாமுல் லைல் நோக்கம் அல்ல, யாரோட மனக்கசப்பு இல்லாம சகோதரத்துவத்தோட நாங்க ஒத்துமையாக இருக்கிறது இருக்குதே, இது ஆக முக்கியமான நோக்கம். எனவே அந்த முறுவல்கள் இருக்குது, அது பல காரணங்களின் மூலமாக உருவாகலாம். ஆனா யாருக்கிட்ட இருந்தும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை, நாங்க பிரிகிறதோ சண்டை பிடிக்கிறதோ இந்த தன்மைகள் எங்கள்கிட்ட வரக்கூடாது. நாங்க எல்லாத்தோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்கிறது ஆக முக்கியம்.